இந்த ட்ராமாவுடைய சைக்கோ ஹீரோ ஃபுல்லா குடிச்சிட்டு கையில கிஃப்டோட ஹீரோயினை பார்க்க வரான். வீல் சேர்ல கொஞ்சம் நம்ம ஹீரோயினும் இன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிருக்கீங்களா, நான் போயிட்டு உங்களுக்கு ஹேங் ஓவர் சூப்பர் எடுத்துறேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அவங்களை ஸ்டாப் பண்ணி உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறான். எல்லாரும் புருஷங்காரன் கிஃப்ட் கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கா பயங்கரமா ஜக் ஆகுது. அந்த ட்ரெஸ்ஸையும் அவனே போட்டு விட்டு ரொம்பவே அழகா இருக்கு. உன்னை 7 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம் அப்படியே இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கான். ஆக்சுவலி 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு பெரிய டான்ஸரா இருந்திருப்பாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நிறைய பசங்க கிரஷ்ல இருந்துட்டு இருக்கா. இந்த விஷயம் அப்பத்துல இருந்து எனக்கு பிடிக்காது. ஹீரோயின் எனக்கு மட்டும் தான் சொந்தம், அவளை நான் மட்டும் தான் ரசிக்கிறேன்னு சொல்லி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு வந்து வெளியில கூட விடாம அவங்களை அந்த வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு பொம்மையை ட்ரீட் பண்ற மாதிரி பார்த்து ஒவ்வொரு நாளும் ரசிச்சிட்டு இருக்கான். அதுலயும் ஹீரோயினுடைய கால டிசபிள் ஆகி இந்த மாதிரி நடக்க முடியாம வீல் சேர்ல உட்கார்ந்துருக்கிறதுக்கு ரீசன் கூட இவன் தான். அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போகிறதா இருந்திருப்பாங்க. போனா ஹீரோயின் தன்னை விட்டு பிரிஞ்சோன்னு பயந்து அவங்க ஏர்போர்ட் கிளம்பும் போது வேணும்னே அவங்க கார் ஆக்சிடென்ட் பண்ணி போக விடாம இந்த மாதிரி பண்ணிருப்பான். சரி இதெல்லாம் கூட ஹீரோயின் மேல இருக்கிற அன்புல பண்ணானு பார்த்தா ஹீரோயின் காலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்த ஒரு மேல் டாக்டர் அவங்க கால கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிறத பார்த்துட்டு பரவாயில்ல மேடம், உங்க கால கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகிட்டு வருது, சீக்கிரமாவே நீங்க ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் பண்ண போறீங்க, நான் உங்களுடைய பெரிய ஃபேன் தெரியுமா, உங்க ஷோ ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம பாப்பேன், நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமாவே உங்க கால் கியூர் ஆகி பழைய மாதிரி நீங்க ஸ்டேஜுக்கு வருவீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு. அவ்வளவுதான். மறுநாள் அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு நேத்து என்ன சொன்னா என் வைஃப் கியூர் ஆகி மறுபடியும் ஸ்டேஜுக்கு வரப்போறாளா, அதை நீ பாக்கணுமா கேட்டா அவர் மேல இருந்து கீழே பிடிச்சு தள்ளி விட்டுருப்பான். சரி இவன் இவ்வளவு பெரிய சைக்கோன்னு தெரிஞ்சு எதுக்காக ஹீரோயின் இவன் கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கான்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன்னு 4 வருஷமா ஹீரோயின் அப்பாவை அவனுடைய கஸ்டடியில வச்சிருக்கான். எங்க தான் டிவோர்ஸ் கேட்டு அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டா தான் அப்பாவை ஏதாவது பண்ணிடுவானு பயந்துதான் அவன் கூட சகிச்சிட்டு இருக்காங்க. என் அப்பா பார்த்து 4 வருஷம் ஆகுது, ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு தடவை தான் அவரை பார்க்க அவ்வளவு பாருங்கன்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் உன் அப்பா ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காரு, நம்பிக்கலன்னா நான் எவிடன்ஸ் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவருக்கு உண்மையிலேயே ட்ரீட்மெண்ட் நடந்த அந்த பழைய போட்டோவெல்லாம் சென்ட் பண்ணி ஹீரோயினை 4 வருஷமா ஏமாத்திட்டு இருக்கான். சொல்ல போனா ஹீரோயின் அப்பா இப்போ உயிரோடவே இல்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மேரேஜுக்கு அவர் ஒத்துக்காததால அவரை ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணிருப்பான். இது தெரியாத ஹீரோயினும் எப்பவே அவங்க கால் கியூர் ஆயிருந்திருக்கும். ஆனா இவங்க முன்னாடி நடக்க முடியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இவங்களை பார்த்துக்கா அந்த வீட்டுல ஒரு நானிமே இருக்கா. அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு, ஹீரோயினுக்கு எல்லா விதத்திலுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோக்கு எதிராக நிறைய வேலைகளை பார்த்துட்டு இருக்கு. அப்பதான் ஒரு நாள் ஹீரோயின் அப்பாவுடைய அடாப்டர் சனுமே அப்ராட்ல இருந்து திரும்பி வரா. சோ அவனுமே இவங்க கூட சேர்ந்து ஹீரோ பண்ண கிரைமுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் ஹீரோயினும் அப்படித்தான் அப்பாவுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் பாக்குறான்னு சொல்லிட்டு அவன் ட்ரீட்மெண்ட் பாக்குறதா சொன்னா அந்த பிளேஸுக்கு அவங்க அப்பாவை தேடி போறாங்க. பார்த்தா அங்க அவங்க அப்பா கிடையாது, அவங்க அப்பாவுடைய ஆஷஸ் மட்டும் தான் இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. யாருக்காக 4 வருஷமா அந்த சைக்கோ பண்ண டார்ச்சர் எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்க கிட்ட ஒரு பொம்மை மாதிரி வாழ்ந்தாங்களோ இப்ப அவரே இல்லங்கும் போது அவங்களால அதை ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா உடஞ்சு போய் அழுதுட்டு இருக்காங்க. ஃபைனலா ஹீரோயினும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து இந்த சைக்கோ ஹீரோ பண்ண மொத்த கிரைமுக்கான எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி போலீஸ் கிட்ட ஹேண்டில் பண்ணி அவனை போலீஸ்லயும் பிடிச்சு கொடுத்துறாங்க. சோ ஹீரோயின் ஆசைப்பட்டபடியே அவங்க டான்ஸ் கரியரை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்து அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுங்களும் சந்தோஷப்பட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம சைக்கோ ஹீரோ ஜெயில இருந்தோ ஹீரோயின் எனக்கு தான் சொல்லி கத்திட்டு இருக்கான். எந்த கூண்டுக்குள்ள ஹீரோயின் சிறகுகளை பறிச்சு அவங்களை அடைச்சு வைக்க நினைச்சானோ இன்னைக்கு அதே கூண்டுக்குள்ள அவனே மாட்டிட்டு இருக்கான். சோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.